12th Max, example 3.13. Show that if P, Q, R are rational, the roots of the equation ஒரு equation கொடுத்துருக்காங்க are rational. P, Q, R அப்படிங்கிற வேல்யூஸ்லாம் அதில் இருக்குல்லையே அந்த ஈக்குவேஷனில் அதெல்லாம் ரேஷ்னல் நம்பர்ஸ்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அது கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன்னா நம்மளுக்கு ரூட்ஸ் கிடைக்கும் இல்லையா, அந்த ரூட்ஸும் வந்து என்னது ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? அது எப்படி ப்ரூவ் பண்ணுறது? அது இர்ரேஷ்னல் இல்லை. இர்ரேஷ்னல்னா என்னது? ரூட் உள்ளது நம்பர். ரூட் இல்லாத நம்பர்னு எப்படி ப்ரூவ் பண்ணுறது? நம்ம டெல் வச்சு தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும், என்ன செய்வோம்? மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இந்த வேல்யூ இந்த இதுக்குள்ளார இருக்கு இல்லையா, அந்த ரூட்டுக்குள்ளார அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? டெல்லுன்னு சொல்லுவோம், டிஸ்கிரிமினன்ட்னு சொல்லுவோம், எது வேணாலும் சொல்லலாம். ஓகேவா? இந்த டெல் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இருக்கிற வேல்யூவில் நம்மளுக்கு இந்த ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அது வந்து ஒரு என்னது? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருக்கும். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருந்ததுன்னா என்ன ஆகிடும்? அது வந்து ரேஷ்னல் நம்பர்னு சொல்லிடலாம். இப்போ 4 கிடைக்குது, 9 கிடைக்குது, அது மாதிரி 100 கிடைக்குது. இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் என்னது? பர்ஃபெக்டான ஸ்கொயர் நம்பர். 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 5 ஸ்கொயர். அதை ரூட்டுக்குள்ளே போடும்போது என்ன ஆகிடும்? ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு ஒரு ரேஷ்னல் நம்பர் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு வரப்போகிற ஆன்சர் எப்படி கிடைக்கணும்? ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸாக கிடைக்கணும். அப்படி கிடச்சிதுன்னா அது என்னது? ரேஷ்னல் நம்பர்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஏங்கிற வேல்யூ என்னது? எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், அது 1. பிங்கிறது என்னது? எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட், அது என்னது? மைனஸ் 2p. நெக்ஸ்ட் சியினுடைய வேல்யூ என்னது? மீதி இருக்கிற எல்லா டேர்ம்ஸும், ஏன்னா அது எல்லாமே தான் கான்ஸ்டன்ட், அதனால் சி இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர் ப்ளஸ் 2qr மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ டெல் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயருங்கிறது என்னது? மைனஸ் 2p த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏங்கிறது 1, சிங்கிறது இங்கே இருக்கிற வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிங்க. பி ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர் ப்ளஸ் 2qr மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஓகேவா? இப்போது இது என்னது ஸ்கொயர் பண்ணுங்கள். மைனஸுங்கிறது ப்ளஸ்ன்னு மாறிடும். 2 ஸ்கொயருங்கிறது 4, பி ஸ்கொயருங்கிறது பி ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் 4ஆல் என்ன செய்யுங்க? உள்ளார இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். நம்ம மறந்துட்டு சில நேரத்தில் 4 மட்டும் வச்சு மல்டிப்ளை பண்ணிவிடும். ஸோ கான்ஷியஸாக மைனஸோட சேர்த்து மல்டிப்ளை பண்ணிங்க. ஸோ என்ன ஆகும்? மைனஸ் 4 இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் 4p ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு q ஸ்கொயர் 4q ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 4 2s are 8qr. நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4r ஸ்கொயர். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த 4p ஸ்கொயர் இந்த 4p ஸ்கொயரை கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறது என்னன்னு பாருங்கள்? 4q ஸ்கொயர் மைனஸ் 8qr ப்ளஸ் 4r ஸ்கொயர் இப்படி இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த இதுலேருந்து என்ன செஞ்சுக்கலாம்? 4 வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ q ஸ்கொயர் மைனஸ் 2qr ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் இல்லையா? இப்போ பாருங்கள், அதே மாதிரியே தான் இருக்குது பாருங்கள். க்யூங்கிறது ஏன்னு வச்சுக்கோங்க, பிங்கிறது ஆர்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள்? q ஸ்கொயரு ஆர் ஸ்கொயரு 2ab. ஓகேவா? எல்லாமே அதே மாதிரி கிடச்சிருச்சா ஃபார்மேட்டு? அப்போ நம்ம இது என்னன்னு எழுதிக்கலாம்? 4 இன்ட்டு q மைனஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 4 இன்ட்டு q மைனஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயருக்கு ரூட் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியும், 2ன்னு கிடச்சிரும். இந்த q மைனஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகி q மைனஸ் ஆர்னு கிடச்சிருச்சு. ஓகேவா? அப்போ ரூட்டுக்குள்ளார எந்த ஆன்சருமே இல்லை, எல்லாமே வந்து என்னது? சாதாரண ரேஷ்னல் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் எப்படி வந்திருக்கு? ரேஷ்னல் நம்பர்ஸாக வந்திருக்கு. ஓகேவா? அங்கே சொல்லியிருக்கிறது ஷோ தட் PQR ரேஷ்னல்னா த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷனாக ரேஷ்னல்னு போடணும். ஓகேவா? இப்போ நம்ம எழுதிடலாம். The del value is a perfect square number. Therefore another, the roots are rational. Okay va? The roots are rational. Okay va?